இந்த தீர்மானத்திற்கு என்னை பேச அனுமதித்த மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களுக்கு மீண்டும் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். இன்றைக்கு ஒரு வரலாற்று சிறப்புமிக்க 2 தீர்மானங்கள் இங்கே முன்மொழியப்படுகின்றன. ஒன்று, மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் கொண்டு வந்திருக்கின்ற இந்த நீட் எதிர்ப்புக்கான தீர்மானம். இந்த தீர்மானத்தை விடுதலை சிறுத்தைகள் சார்பில் முதலில் நாங்கள் வரவேற்கின்றோம். மிக முக்கியமான சூழலில் இன்றைக்கு நீட்டில் இருக்கின்ற அந்த ஊழல் மட்டும்தான் பேசப்பட வேண்டும் என்று சொல்லி டெல்லியிலே மடைமாற்றம் செய்கின்ற அந்த சூழலில் நீட்டே கூடாது என்பதுதான் தமிழ்நாட்டுடைய நிலைப்பாடு. நீட் ஒரு உயிர் கொல்லி என்பதை இன்றைக்கு மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் கொண்டு வந்திருக்கிற இந்த தீர்மானத்தை முழு மனதாக விடுதலை சிறுத்தைகள் நாங்கள் வரவேற்கிறோம், பாராட்டுகின்றோம். அடுத்த தீர்மானம் மிக முக்கியமான தீர்மானம், FCRA என்று சொல்லக்கூடிய இந்த தீர்மானம். மாண்புமிகு பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் கொண்டு வந்திருக்கிற இந்த தீர்மானத்தை முதலில் விடுதலை சிறுத்தைகள் மனதார வரவேற்கிறோம், பாராட்டுகிறோம், வாழ்த்துகின்றோம். நேற்றைக்கு தான் நான் மாண்புமிகு பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் பேசும் பொழுது, நேற்றைக்கு தான் கிறிஸ்தவ ஆயர் பெருமக்கள், சிறுபான்மை பிரதிநிதிகள் எல்லோரும் வந்து மாண்புமிகு முதல்வர் அவர்களை சந்தித்து இந்த சட்டம் குறித்த ஆபத்தை தெரிவித்தார்கள். அவர் நேற்று தான் சொன்னார்கள், ஆனால் இன்றைக்கு உடனடியாக தீர்மானம் இங்கே கொண்டு வந்திருக்கிறது. விவிலியத்திலே சொல்வார்கள், தட்டுங்கள் திறக்கப்படும் என்று சொல்வார்கள், கேளுங்கள் கொடுக்கப்படும் என்று சொல்வார்கள். இன்றைக்கு அந்த கிறிஸ்தவ பிரதிநிதிகள் வந்து சொன்ன உடனே அவர் தட்டிய உடனே திறந்திருக்கிறது. இந்த தீர்மானம் மிக சிறப்பான தீர்மானம். இந்த தீர்மானம் வெறும் சிறுபான்மை மக்கள் பாதுகாப்புக்கான தீர்மானம் மட்டுமல்ல, அல்லது தமிழர் பாதுகாப்புக்கான தீர்மானம் மட்டுமல்ல, புரட்சியாளர் அம்பேத்கர் யாத்து தந்த அரசியலமைப்பு சட்டத்தின் மாண்பை பாதுகாக்கக்கூடிய தீர்மானம் என்ற அடிப்படையில் முதலில் இதை நான் வரவேற்கிறேன். இதில் கூடுதலாக நான் சில செய்திகளை சொல்ல மாண்புமிகு பேரவைத் தலைவர் எனக்கு அனுமதி தருமாறு கேட்டுக்கொள்கின்றேன். ஒன்றிய பாஜக அரசு முன்வைக்கும் ஒவ்வொரு திருத்த மசோதாவுக்கு பின்னாலும் புரட்சியாளர் அம்பேத்கர் வகுத்தளித்த அரசியலமைப்பு சட்டத்தை பலவீனப்படுத்த வேண்டும், இந்நாட்டின் மண்ணின் பூர்வீக குடி மக்களான ஒடுக்கப்பட்ட பிற்படுத்தப்பட்ட சிறுபான்மையினர் ஆகியோருக்கு அரசியலமைப்பு சட்டம் வழங்கியுள்ள உரிமைகளை நீர்த்து போக செய்ய வேண்டும் என்ற RSSின் 100 கால செயல் திட்டத்தை நடைமுறைப்படுத்துவதைத்தான் நோக்கமாக இருக்கின்றது. பாஜக எந்த திட்டம் கொண்டு வந்தாலும், இன்றைக்கு காலையில் எங்களுடைய தலைவர் எழுச்சி தமிழர் தொல்காப்பியன் திருமாவளவன் அவர்களோடு நான் உரையாடிவிட்டு இந்த FCRA திட்டம் குறித்து பேசும்பொழுது, இன்றைக்கு அங்கே முன்மொழியப்படுகிறது நாடாளுமன்றத்தில். இதை விடுதலை சிறுத்தைகள் கடுமையாக நாங்கள் அங்கே எதிர்க்கின்றோம். இந்த தீர்மானம் முதலில் கொண்டு வந்திருப்பது என்னுடைய சார்பாக முதலில் வாழ்த்துக்களை தெரிவிக்குமாறு மாண்புமிகு முதல்வர் அவர்களுக்கு தெரிவிக்க சொல்லியிருந்தார். ஆகவே இந்த அவையிலும் மாண்புமிகு முதல்வர் அவர்களுக்கு எங்களுடைய தலைவர் சார்பில் நான் வாழ்த்துக்களை சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். ஏன்னால் ஒவ்வொரு செயலுக்கு பின்னாலும் அந்த திட்டம் என்பது அரசியலமைப்பு சட்டத்தை நீர்த்து போக செய்கின்ற வகையில் தான் அவர்கள் செய்கிறார்கள். வக்வாரிய திருத்த சட்டமாக இருக்கட்டும், அல்லது முத்தாலாக்கு சட்டமாக இருக்கட்டும், எந்த சட்டமாக இருக்கட்டும், இந்த சட்டத்தினுடைய அடிப்படை சிறுபான்மை மக்களுக்கு எதிரானது மட்டுமல்ல, அரசியலமைப்பு சட்டத்தை தகர்த்து விட்டு, அந்த ஜனநாயக சட்டத்தை தகர்த்து விட்டு சனாதன சட்டத்தை கொண்டு வருவதுதான் முதன்மையானது. அந்த அடிப்படையில் தான் இதை நான் பார்க்க வேண்டியிருக்கின்றது. இஸ்லாமியர்களை 2ஆம் தர குடிமக்களாக தரம் பிரிக்கும் குடியுரிமை திருத்த சட்டம், பஞ்சாப் ஹரியானா மாநிலங்களில் வசிக்கும் சீக்கிய விவசாயிகளை குறிவைத்து 3 வேளாண் திருத்த சட்டம், இஸ்லாமியர்களின் வக்பு சொத்துக்களை கையகப்படுத்தும் வக்பு திருத்த சட்டம் ஆகியவற்றின் மூலம் ஒன்றிய பாஜக அரசின் நோக்கத்தை அந்த உள்நோக்கத்தை நாம் அறியலாம். அந்த வரிசையில் இப்போது கிறிஸ்தவர்களை குறிவைத்து வெளிநாட்டு பங்களிப்பு திருத்த மசோதாவை கொண்டு வருவதற்கு ஒன்றிய அரசு முனைந்துள்ளது. 1976ஆம் ஆண்டு அவசர நிலை அமலில் இருந்தபோதுதான் அன்றைய பிரதமர் அன்னை இந்திரா காந்தி அவர்களால் முதலில் வெளிநாட்டு பங்களிப்பு ஒழுங்குமுறை சட்டம் கொண்டு வரப்பட்டது. கடந்த 2010ஆம் ஆண்டு காங்கிரஸ் ஆட்சி காலத்தில் தான் முதலில் இந்த சட்டத்தில் திருத்தங்கள் கொண்டு வரப்பட்டன. அதுவரை FCRA சட்டத்தின் கீழ் பதிவு செய்து பெறப்பட்ட சான்றிதழை பயன்படுத்தி தொண்டு நிறுவனங்கள் அந்த சான்றிதழுக்கு காலவரையறை ஏதுமில்லாமல் செயல்பட்டு வந்தன. 2010ஆம் ஆண்டு தான் ஒவ்வொரு 5 ஆண்டுகளுக்கு ஒரு முறை
புதிய பதிவை புதுப்பித்து சான்றிதழ் பெற வேண்டும் என்று திருத்தம் கொண்டு வரப்பட்டது. மேலும் விதிமீறல் நடைபெற்றதாக சந்தேகம் எழுந்தால் தொண்டு நிறுவனத்தை முடக்குவதற்கும் சொத்துக்களை கையகப்படுத்துவதற்கும் அரசுக்கு அதிகாரம் அளிக்கப்பட்டிருக்கிறது. ஒன்றிய பாஜக அரசு ஆட்சிக்கு வந்த பிறகு, இது முதல் முறையான அந்த திருத்தம் அல்ல, ஒன்றிய பாஜக அரசு ஆட்சிக்கு வந்த பிறகு இதுவரை 2016, 2018, 2020 ஆகிய ஆண்டுகளில் வெளிநாட்டு பங்களிப்பு சட்டத்தில் கடுமையான திருத்தங்களை மேற்கொண்டு வந்துள்ளது. அதன் தொடர்ச்சியாகத்தான் கிறிஸ்தவ தன்னார்வ தொண்டு அமைப்புகளை முடக்குவதற்கான கருவியாக இச்சட்டத்தை ஒன்றிய பாஜக அரசு மாற்றியுள்ளது. கடந்த மார்ச் 25ஆம் தேதி மக்களவையில் ஒன்றிய அரசு அறிமுகப்படுத்திய வெளிநாட்டு பங்களிப்பு திருத்த மசோதா 2026 மூலம் மிக கடுமையான விதிமுறைகளை கொண்டு வந்திருக்கிறது. இந்த மசோதா படி வெளிநாட்டு நிதியுதவி பெறும் ஒரு தொண்டு நிறுவனத்தின் FCRA பதிவு ரத்தானாலோ, அது குறிப்பிட்ட கால இடைவெளியில் பதிவு புதுப்பிக்கப்படவில்லை என்றாலோ, அல்லது FCRA பதிவை தொண்டு நிறுவனமே அரசிடம் திருப்பி அளித்தாலோ, வெளிநாட்டு நிதியுதவி மூலம் அந்த தொண்டு நிறுவனம் ஏற்படுத்திய சொத்துக்கள், வங்கி நிறுவனம் ஏற்படுத்திய வங்கி கணக்குகளில் உள்ள நிதி ஆகியவற்றை அரசே கையகப்படுத்தலாம். அதாவது காலங்காலமாக கிறிஸ்தவ நிறுவனங்கள் இப்படியான கல்வி நிறுவனங்களை உருவாக்கி இருப்பார்கள். ஆனால் சிறிய தவறுகளை மேற்கொண்டிருந்தால் ஒட்டுமொத்தமாக சொத்துக்களை அரசே கையகப்படுத்தலாம் என்ற திருத்தம் இருக்கின்றது. மேலும் அந்த சொத்துக்களை நிர்வகிப்பதற்கு தனி அதிகாரி அல்லது அதிகாரம் கொண்ட அமைப்பை ஒன்றிய அரசு நியமிக்கும் என்று சொல்லப்பட்டது. அதாவது வெளிநாட்டு நிதியுதவி மூலம் ஒரு கிறிஸ்தவ தொண்டு நிறுவனம் ஏற்படுத்திய பள்ளிக்கூடம், மருத்துவமனை, ஆதரவற்றோர் இல்லம் ஆகியவற்றை ஒன்றிய அரசு கையகப்படுத்தலாம். மேலும் குறிப்பிட்ட கால இடைவெளியில் FCRA பதிவை புதுப்பிக்க தவறினால் நிரந்தரமாக அந்த சொத்துக்கள் அரசின் வசம் சென்றுவிடும். பின்னர் அவற்றை அரசு சொத்தாகவோ மாற்றவோ விற்கவோ ஒன்றிய அரசுக்கே முழு அதிகாரம் இருக்கிறது என்று மசோதா சொல்கின்றது. அது மட்டுமில்லாமல் ஒரு முறை வெளிநாட்டு நிதியுதவி மூலம் ஒரு மருத்துவமனை கட்டப்பட்டு பின்னர் உள்ளூர் நிதி உதவி மூலம் நிர்வகிக்கப்பட்டால் அந்த சொத்துக்காக FCRA பதிவை தொடர்ந்து பெற வேண்டும். இல்லை என்றால் அந்த மருத்துவமனையும் ஒன்றிய அரசை கைப்பற்றிக் கொள்ளும். வெளிநாட்டு நிதி பங்களிப்பு சட்டத்தின் அதிகாரப்பூர்வமான இணையதளத்தில், இதை மட்டும் நான் சொல்லி நிறைவு செய்ய விரும்புகிறேன், ரொம்ப முக்கியமானது. வெளிநாட்டு நிதி பங்களிப்பு சட்டத்தின் அதிகாரப்பூர்வ இணையதளத்தில் ஆகஸ்ட் 10ஆம் தேதி கணக்குப்படி நேற்றைக்கு 14,430 தொண்டு நிறுவனங்கள் FCRA சான்றிதழ் பெற்று செயல்பட்டு வருகின்றன. ஆனால் 22,496 சான்றிதழ்கள் ரத்து செய்யப்பட்டுள்ளன. 15,230 அமைப்புகளின் சான்றிதழ் புதுப்பிக்கப்படாமல் காலாவதியாகிவிட்டதாக அறிவித்திருக்கிறார்கள். மொத்தத்தில் FCRA சான்றிதழை இழந்த 37,726 தொண்டு நிறுவனங்களின் சொத்துக்களை ஒன்றிய பாஜக அரசு கையகப்படுத்தப் போகிறது. இவற்றில் பெரும்பாலானவை கிறிஸ்தவ சேவை அமைப்புகளின் நிறுவனங்கள் என்பது, கல்வி நிறுவனங்கள் என்பது குறிப்பிடத்தக்கது. மாண்புமிகு பேரவைத் தலைவர்களே, இச்சட்ட மசோதாவால் அதிகம் பாதிக்கப்பட போகிறது தமிழ்நாடு தான் என்பது அதிர்ச்சிகரமான செய்தி. FCRA இணையதளத்தில் உள்ள தரவுப்படி, நான் அந்த தரவுப்படி தான் பேசுகிறேன், இந்தியாவிலேயே அதிக தொண்டு நிறுவனங்கள் தமிழ்நாட்டில் தான் செயல்பட்டு வருகின்றன. இதற்கு முன்பு கூட மதுரையில் தொடர்ந்து செயல்பட்டு வந்து கொண்டிருக்கின்ற மக்கள் கண்காணிப்பகம் என்ற அந்த நிறுவனம் கூட இந்த FCRA சட்டத்திற்கு முன்பாகவே அது மிகவும் பாதிப்புக்குள்ளாகிறது. அந்த அமைப்பினுடைய தலைவர் ஹென்றி டிபேன் அவர்கள் கூட அந்த சட்டத்தின் மூலமாக அவர் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள். அதற்காக இந்த செய்தியை சொல்ல வருகிறேன். மொத்தம் 6,743 அமைப்புகள் உள்ளன தமிழ்நாட்டில். ஆனால் 2,100 அமைப்புகளுக்கு மட்டுமே FCRA பதிவு தரப்பட்டுள்ளது. 4,643 அமைப்புகளின் பதிவுகள் ரத்து செய்யப்பட்டுள்ளன அல்லது காலாவதியாகிவிட்டதாக அறிவிக்கப்பட்டிருக்கிறது. இத்தகைய கொடூர சட்டத்தை தான் ஒன்றிய பாஜக அரசு கிறிஸ்தவர்களை குறிவைத்து கொண்டு வந்துள்ளது. நேற்று இந்திய அளவில் ஆகஸ்ட் 10 கருப்பு நாளாக கிறிஸ்தவர்கள் வருடந்தோறும் கடைபிடித்து வருகின்றனர். 1950ஆம் ஆண்டு ஆகஸ்ட் 10ஆம் தேதி குடியரசுத் தலைவர் ராஜேந்திர பிரசாத் பிறப்பித்த ஆணையின்படி இந்து மதத்தை தவிர வேறு மதங்களை பின்பற்றும் எந்த ஒரு நபரையும் தலித் இனத்தவராக கருத முடியாது. இதன் மூலம் கிறிஸ்தவ மதத்தை தழுவிய தலித் சமூகத்தைச் சேர்ந்தவர்கள் தலித் சமூகத்துக்கான இடஒதுக்கீட்டு, சட்ட பாதுகாப்பு உள்ளிட்ட எந்த உரிமையும் பெற முடியாது. இது தொடர்பான வழக்குகள் பல 10 ஆண்டுகள் நீதிமன்றத்தில் உள்ளன. இதற்காக அமைக்கப்பட்ட ஒன்றிய அரசின் நீதிபதி KG பாலகிருஷ்ணன் ஆணையமும் காலம் கடத்தி கிடக்கிறது. இந்த பின்னணியில்தான் நேற்றைய கருப்பு தினத்தை கிறிஸ்தவர்கள் அனுசரித்து வந்து கொண்டிருக்கிற இந்த சூழலில் இன்று கிறிஸ்தவர்களுக்கு எதிராக, சிறுபான்மை மக்களுக்கு எதிராக, சிறுபான்மை இனத்துக்கு எதிராக ஒன்றிய பாஜக அரசு கொண்டு வர துடிக்கும்
கருப்பு சட்டத்துக்கு எதிராக நமது அரசு, வெற்றி அரசு கொண்டு வந்துள்ள இந்த தனித்த தீர்மானம் வரலாற்று சிறப்புமிக்க முக்கியத்துவமான தீர்மானமாக நான் கருதுகின்றேன். இதற்காக முழுமையாக பாராட்ட வேண்டிய தேவை இருக்கின்றது. ஒன்றிய அரசால் குறிவைக்கப்படும் சிறுபான்மையினரோடு அவர்களின் நலன்களை பாதுகாப்பதற்கு நாங்கள் இருக்கிறோம், இதோ நமது அரசு இருக்கிறது என்பதை அழுத்தம் திருத்தமாக இந்த தீர்மானம் சொல்கின்றது. ஜெர்மானிய பாதிரியார், லுத்தரன் பாதிரியார் மார்ட்டின் நிமோல்லர் ஒரு புகழ்பெற்ற கவிதையோடு நான் என்னுடைய உரையை நிறைவு செய்ய விரும்புகின்றேன். முதலில் அவர்கள் கம்யூனிஸ்டுகளுக்காக வந்தார்கள், நான் பேசவில்லை, ஏனெனில் நான் கம்யூனிஸ்ட் இல்லை. பின்னர் அவர்கள் சோசலிஸ்டுக்காக வந்தார்கள், நான் பேசவில்லை, ஏனென்றால் நான் சோசலிஸ்ட் இல்லை. பின்னர் அவர்கள் தொழிற்சங்கவாதிகளுக்காக வந்தார்கள், நான் பேசவில்லை, ஏனென்றால் நான் தொழிற்சங்கவாதி இல்லை. பின்னர் அவர்கள் யூதர்களுக்காக வந்தார்கள், நான் பேசவில்லை, ஏனென்றால் நான் யூதன் இல்லை. பின்னர் அவர்கள் எனக்காக வந்தார்கள், எனக்காக பேச யாரும் மிஞ்சவில்லை என்று அந்த கவிதை சொல்கிறது. மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, இந்த கவிதையினுடைய நோக்கத்தை, இந்த கவிதையினுடைய ஆபத்தை உணர்ந்து இந்த தீர்மானம் நிறைவேற்றப்பட்டிருக்கிறது. இது யாருக்காகவோ எழுதப்பட்ட கவிதை அல்ல, நமக்காக எழுதப்பட்ட கவிதை. நேற்றைக்கு வக்ஃபு வாரிய திருத்தச் சட்டம் கொண்டு வரும்போது எல்லோரும் அமைதியாக இருந்தார்கள், கிறிஸ்தவர்கள் உள்ளிட்ட எல்லோருமே அமைதியாக இருந்தார்கள். இன்றைக்கு கிறிஸ்தவ சிறுபான்மை மக்களுக்கு எதிராக இந்த தீர்மானத்தை முன்மொழிந்திருக்கும் போது இந்த நாடு அமைதியாக இருந்தால் நாளைக்கு என்ன வேண்டுமானால் நடக்கும். அந்த வகையில் இந்த வரலாற்று சிறப்புமிக்க இந்த தீர்மானத்தை கொண்டு வந்திருக்கிற இந்த அரசுக்கும், நம்முடைய மாண்புமிகு முதல்வர் அவர்களுக்கும், மாண்புமிகு பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் அவர்களுக்கும் என்னுடைய நன்றியை தெரிவித்து இந்த தீர்மானத்தை வரவேற்கிறேன். வாழ்க புரட்சியாளர் அம்பேத்கர், வெல்க அரசியலமைப்பு சட்டம் என்று சொல்லி நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம்.